வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டாக்டர் ஆர்டர் ஃப்ளோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் எத்தீரியம் அனாலிசிஸ் பார்ப்போம். மேக்ரோ வைஸ் பிட்காயின் இன்னமும் புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. அதே மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் ஆல்ரெடி ரேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீக் நான் வாட்ச் பண்ணுற லெவல்ஸ் 112K அண்ட் 123K. ஸோ நம்ம ஒரு லெவல் இதர் 123K ஆர் 112K உடைக்காத வரைக்கும் Bitcoin is going to range in this zone. அதே மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வால்யூம் வரணும். இன்கேஸ் பிரேக் மேலே கொடுக்குதுன்னா பையிங் வால்யூம் வரணும். அதே மாதிரி கீழே கொடுக்குதுனாலும் செல் வால்யூம் அதிகமாக வரணும். வால்யூம் இல்லாமல் அது பம்ப் ஆச்சுன்னா அதால் மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அகெயின் உள்ள ரேஞ்சுக்குள்ளே அந்த ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ரேஞ்சை தான் விசிட் பண்ணோம். அதே போல் லாஸ்ட் வீக் 50-day SMA பிட்காயின் லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதை ரீக்ளைம் பண்ணாத வரைக்கும் புல்லிஷ் மொமெண்டம் கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் பிட்காயின் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே போகுதுன்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டாக நான் 109 to 108K தான் எதிர்பார்க்குறேன். எதனால் 108 to 109K இம்பார்ட்டண்ட் லெவல்ஸாக இருக்குன்னு என்னோடய VWAP சார்ட்டில் காமிக்கிறேன். இது என்னோடய VWAP ஓவரால் லே அவுட். இது மந்த்லி பேண்ட்ஸ். இது லாஸ்ட் மந்த் ஜூலையோட பேண்ட்ஸ். ஒன்ஸ் மந்த்லி க்ளோஸ் ஆன உடனே நம்மளுக்கு வேல்யூ ஏரியா ஹையோ வேல்யூ ஏரியா லோவும் கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஜூலையோட மந்த்லி க்ளோஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி சில வேல்யூஸ் இருக்குது. அதில் பாட்டம் வேல்யூ ஏரியா லோ பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் 112K. அதே மாதிரி வேல்யூ ஏரியா ஹை அது 120Kல இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம பார்த்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டாக இந்த லெவல் தான் இருக்கும். ஸோ அது 108K கிட்ட வருது. அதே மாதிரி நம்ம குவார்ட்டர்லி பேண்ட்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம். குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் க்ளோஸ் வேல்யூ ஏரியா ஹை கரெக்டாக எங்கே வருதுன்னா 107-200 கிட்ட வருது. பட் அந்த பிரேக் டவுன் ஆன ஒரு சினாரியோ நடந்ததுன்னா இவ்வளோ டீப்பாக எடுக்குமான்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி சப்போர்ட்ஸ் இருக்குது. குவார்ட்டர்லிக்கு முன்னாடி மந்த்லி சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பட்டு பவுன்ஸ் ஆகி திரும்பவும் மேலேயே போயிட்டு க்ளோஸ் வைக்கலாம். கம்மிங் வீக் Thursday அண்ட் Friday நியூஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 நாள் மார்க்கெட் வாலடைலாக இருக்கும். ஓகே, இந்த வீக்கான பிளான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் SMA ரீக்ளைம். பிட்காயின் ரீக்ளைம் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக 123K. SMAவை பிரேக் பண்ண முடியலன்னா BTC அகைன் லோவர் 110K ரீஜனுக்கு போகும். ஓகே, இப்போ நம்ம எத்தீரியம் செக் பண்ணலாம். எத்தீரியம் currently all major levels மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எத்தீரியம் இஸ் டெஃபினெட்லி புல்லிஷ். இந்த வீக்ஸ் ஏதாவது புல் பேக் வந்ததுன்னா மேக்ஸிமம் 4100 ஆர் 3600 கிட்ட மட்டும் தான் இருக்கணும். இன்கேஸ் ஒரு டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆர் வீக்லி க்ளோஸ் 3600 கீழே வச்சிச்சுன்னா த என்டையர் மூவ், இந்த ஆல் டைம் ஹை பண்ண என்டையர் மூவும் ஃபேக் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம டெய்லி ஆர் வீக்லி கேண்டில் க்ளோசஸ் பிலோ 3600 3800 பார்க்கக்கூடாது. லிக்விடிட்டி வைஸ் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் பிட்காயினுக்கு 117.5 அண்ட் 111.5. அப்புறம் எத்தீரியம்க்கு மெஜாரிட்டி லிக்விடிட்டி பாட்டமில் தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் 4000. ஓகே கைஸ், இது வெறும் குயிக் மார்க்கெட் அப்டேட் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.